ஹலோங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இது சண்டே எடுத்த விளாக்ங்க. சண்டே அவுட்டோர் பிரியாணி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோங்க. ஸோ இதுக்கு ஷெல்டர் எல்லாம் முன்னாடியே ஒரு 2 வீக்ஸ்க்கு முன்னாடியே புக் பண்ணியாச்சு. குமரலா பார்க் தான். ஸோ அங்கே தான் கொஞ்சம் நல்லாவும் இருக்கும். நல்ல ஸ்பேஸும் இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அங்கே தான் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சுங்க. முன்னாடியே ஷெல்டர்லாம் புக் பண்ணியாச்சு. திங்ஸ் எல்லாம் வாங்கி போட்டு கிளம்பியாச்சு. நாங்கள் என்ன பிளான் பண்ணோன்னா ஒரு 10 மணிக்கெலாம் போயிடலாம் அப்படின்ட்டு. பட் இங்கேருந்து கிளம்பும்போதே பார்த்தீங்க அப்படின்னா 11:00 கிட்ட ஆயிடுச்சு. ஸோ அங்கே போகிறதுக்கு 11:30. பட் பிரியாணி பார்த்தீங்க அப்படின்னா சீக்கிரமாகவே முடிஞ்சிருச்சு. ஏன்னா நம்மளுக்கு 2 அடுப்பு இருக்குது அப்படிங்கிறனால அன்பாக்சிங் வீடியோ கூட முன்னாடியே போட்டிருப்பேன். ஸோ இந்த அடுப்பு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதையும் கூட ஷேர் பண்ணியிருந்தேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சீக்கிரமாக வேலை முடிஞ்ச மாதிரி இருந்ததுங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய டைம் அடுப்பு வந்து பிரியாணி இதெல்லாம் பண்ணியிருந்தோம். அந்த அடுப்பு தான் இது வந்து 2 டபரா வந்து வச்சுக்கலாம். 2 பெரிய டபாரா வந்து அழகாக வந்து ஃப்ரீயாக உட்காருது. அவ்வளோதான், நல்லாயிருக்கு. 4 கிலோ பிரியாணி. பிரியாணி பார்த்திங்க அப்படின்னா 4 கிலோ, அதாவது 2 டபாராலையும் 2 கிலோ பண்ணுற மாதிரி பிளான் பண்ணிகிட்டு இருந்தோம். ஒரே டைம்லேயே பண்ணி முடிச்சிடலாம் அப்படின்ட்டு. அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து குக் பண்ணியே எடுத்துகிட்டு வராங்க. நானும் கிருப்பாவும் போய் அங்கே பண்ணலான்னு போனோம். பட் எல்லோரும் வந்துட்டாங்க. ஸோ எல்லோரும் சேர்ந்து தான் அந்த பிரியாணியும் பண்ணினோம். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. டைம் ஆச்சு, சீக்கிரமாக பண்ணணும்னு நினச்சோம். பட் எல்லோரும் வந்துட்டாங்க. எல்லோரும் சேர்ந்து பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ எல்லோரும் சேர்ந்து தான் அந்த பிரியாணியும் பண்ணோம். இந்த கோமாப்பட்டி ஸ்லாங் ஓட்டிக்கிட்டு எல்லாரும் ஏங்க இங்கே பாருங்க, ஏங்க இங்கேன்னுக்கிட்டு இருந்தாங்களா. ஸோ அந்த காமெடி தான் அங்கே போயிட்டு இருந்துச்சு. நம்ம இந்த பிரியாணிக்கோ இல்லை அரிசி ஏதாவது வைக்கும்போதோ அந்த தண்ணியோ அரிசியோ வந்து மறந்துடுவேன். நான்லாம் எத்தனை டம்ளர் போட்டேன், எத்தனை ஊற்றுனேன் அப்படின்னு. அதுக்காகவே எல்லோரும் அமைதியாக இருந்தால் தான் அதை பண்ண முடியும். ஸோ இல்லைனா வந்து கன்ஃபியூஸ் ஆயிடுவேன் நானுமே. ஸோ அதுக்காக தான் கொஞ்சம் அமைதியாக இருங்க, அதை ஊற்றிட்டு அதுக்கப்புறம் பேசலாம் அப்படின்னு சொல்கிற மாதிரி எல்லோரும் பண்ணிகிட்டு இருந்தோம். ஃபைனலி பார்த்திங்க அப்படின்னா 2 பக்கமும் வந்து ரைஸ் எல்லாம் போட்டு தம் போட்டு விட்டுட்டு கிட்ஸுக்கும் கொஞ்சம் கேம்லாம் வைக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ தம்மை போட்டு விட்டுட்டு பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் ரீல்ஸ் எல்லாம் எடுத்திருந்தோம். அடுத்து வந்து என்னென்ன மெனு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி, அடுத்து வந்து சிக்கன் கிரேவி, அப்புறமா வந்து க்ரில்லு, அடுத்து வந்து ரசம், அப்பளம், ஒயிட் ரைஸ், அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா ப்ரான் தொக்கு, இந்த மாதிரி பிளான் பண்ணியிருந்தோம். பட் பிரியாணி பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக வந்துச்சு. டேஸ்ட்டுமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பிரியாணி அப்படின்னாலே இந்த ஒரு டபரா தான் காலியாச்சு. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா எல்லோரும் வந்து வீட்டுக்கு பேக் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டோம். நைட்டு டின்னருக்கு வச்சு ஃபினிஷ் பண்ணிடலாம் அப்படின்ட்டு எல்லோரும் வந்து ஈவினிங் வரைக்கும் வேறு இருப்பாங்களா. பசிச்சுது அப்படின்னா கண்டிப்பாக எல்லோரும் மறுபடியும் போட்டு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி வச்சாச்சு. அங்கே போய் பண்ணுறோம் இல்லையா, அப்படி பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா நல்லா சூடாக இருக்குது, சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ வீட்டிலேருந்து பண்ணி எடுத்துகிட்டு வரும்போது கொஞ்சம் நம்ம ட்ரைவ் அந்த மாதிரி இருக்கும்போது கொஞ்சம் கூலாகிடுதில்ல. அங்கே போய் சாப்பிடும்போது அந்த சூடாக பிரியாணி சாப்பிடும்போது இருக்க சுகம் இருக்கே அப்படி இருக்கும். அப்படிங்கிற மாதிரி தான் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு பிரியாணி. ரொம்பவும் நல்லா இருந்தது. நிறைய பேர் கேட்குறது, நீங்கள் அங்கே போயும் அதை தான் சாப்பிடுவீங்களா அப்படின்ட்டு. ஏங்க இங்கே போயும் சாப்பிடக்கூடாதா என்ன? நம்ம இந்தியாவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய ஆப்ஷன் இருக்குது, நிறைய ஹோட்டல்ஸ் இருக்குது, நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் இந்த மாதிரி இருக்குது. ஸோ நம்மளும் போய் அங்கே அந்த டேஸ்ட் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். ஆனால் இங்கே பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி பாட்லாக் செலிப்ரேஷன் அப்படின்னு வரும்போது ஸோ இந்த மாதிரி நம்ம இந்தியன் வெரைட்டி ஃபுட்டு தான் அதிகமாக இருக்கும். ஸோ இதுதான் நம்மளால் சாப்பிட முடியும். ரொம்ப வந்து பீஸா பர்கர்லாம் சாப்பிட்டுட்டு இருக்க முடியாது. ஸோ எங்களுக்கு பிரியாணி ரொம்ப பிடிக்கும். யாருக்கெல்லாம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஸோ அந்த டேயில் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரெண்ட்ஷிப் டே அப்படிங்கிறனால கேக் கட்டும் பண்ணோங்க. கேக் கட் பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்டு கிட்ஸுக்கு கொஞ்சம் கேம்ஸ் எல்லாம் இருந்தது. எப்போதுமே நாங்கள் போனாலுமே இந்த மாதிரி கிட்ஸுக்கு வந்து கேம்ஸ் வந்து பண்ணிட்டு போயிடுவோம். ஏன்னா அங்கே போனோடனே கேட்குற விஷயம் கொஞ்சம் நேரத்தில் ஆரம்பிச்சுருவாங்க, போர் அடிக்குதுன்ட்டு. ஸோ அதனால் கேம்ஸ் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வாட்டர் பலூன்,
ஸோ வாட்டர் பார்த்திங்க அப்படின்னா பலூன்ஸ்லாம் ஃபில் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டோம். வெதரும் பார்த்திங்க அப்படின்னா அந்த மாதிரி தான் இருந்தது. அதனால வந்து அவங்களுக்கு விளையாடுறதுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா வந்து கிளாத்லாம் எடுத்துகிட்டு போயிட்டோம். ஸோ அந்த பலூனுக்கு தான் அடிச்சுக்கிறானுங்க பாருங்கள். எல்லாம் நான் எடுத்து போடுறேன், நீ எடுத்து போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலி பார்த்திங்க அப்படின்னா அந்த பலூன் கேம்ஸ் வச்சுருந்தாங்க. என்ன கலர் பலூனோ அதை கரெக்டாக சொல்லலை அப்படின்னா அவங்களுக்குள்ளேயே அடிச்சுக்கலாம், இல்லை யார் மேலேயாவது அடிச்சுக்கலாம், அந்த மாதிரி தான். ஸோ அந்த மாதிரி இப்போ ஃபைனலி எல்லோரும் அடிச்சுக்கிட்டு உருண்டாங்க பாருங்கள். ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. எல்லோரும் வந்துட்டு நீ பெருசா நான் பெருசா அடிச்சு காட்டுன்னு சொல்லிட்டு எல்லாம் பலூனை வச்சு அடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. கிட்ஸு வந்து பெரியவங்க மட்டும் எப்படி நீங்கள் அமைதியாக இருக்கலாம், எங்களை மட்டும் விளையாட விட்டுட்டு அப்படின்ட்டு நீங்களும் விளையாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கூடையும் அடிக்க ஹர்ஷன் வந்து என் மேலே அடிச்சிட்டு இருந்தான். பட் அந்த பலூன் பார்த்திங்க அப்படின்னா என் மேலே விழாமல் அந்த இதுக்கு டைட்டாக இருக்கனால என்னாச்சுன்னா கீழே போய் விழ ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. அந்த பலூன் அந்த வாட்டர் கேம் தான் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கிட்ஸு ரொம்பவே என்ஜாய் பண்ணாங்க. அதுவும் சில்லுன்னு இருந்துச்சு. தண்ணி வேறு பார்த்திங்க அப்படின்னா அந்த வெதருக்கும் இதுக்கும் அந்த ரொம்ப தண்ணிக்கும் இதுக்கும் பார்த்திங்க அப்படின்னா நல்லா இருந்தது. நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த மாதிரி கேம்ஸ் அந்த மாதிரி ஏதாவது இது பண்ணி எடுத்துகிட்டு போங்க. ரொம்பவே ஜாலியாக இருக்கும். அதுவும் சம்மர் டைம் அப்படின்னாலே இந்த மாதிரி வாட்டர் கேம்ஸ்லாம் நிறைய வந்து எடுத்துகிட்டு போகலாம். அதுதான் வந்து கிட்ஸ் ரொம்ப லைக் பண்ணுவாங்க. ஸோ அதை முடிச்சுட்டு பார்த்திங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ரீல்ஸ் எல்லாம் வந்து எடுத்திருந்தோம். ஃப்ரெண்ட்ஷிப் டேக்கு பார்த்திங்க அப்படின்னா ரீல்ஸ் எல்லாம் எடுக்கணும்னு நினச்சிருந்தோம். இவங்க என்ன பண்ணானுங்கன்னா தண்ணி அடித்ததில் ஃபுல்லாக நனைச்சி விட்டுட்டானுங்க எல்லாரையும். ஸோ அதனால் பண்ண முடியல. ஸோ அங்கங்கே வந்து கொஞ்சம் கொஞ்சம் கிளிப்ஸ் மட்டும் எடுத்திருந்தேங்க. எப்போதுமே என்ன ஆகும் அப்படின்னா அந்த வாட்டர் மெலன் வாங்கிட்டு வரும்போதெல்லாம் திரும்ப எடுத்துகிட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா டீயை போட்டு குடிச்சிட்டு போயிடுவோம். அதனால் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா இந்த டைம் நான் கட் பண்ணி கொடுக்காம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணி வச்சு எல்லாத்தையும் சேல் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்ட்டு இருந்தார். ஏன்னா சரி வாங்க நாம் போய் டீயை போடலாம், வாட்டர் மெலன் சாப்பிட்றவங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணி வச்சுட்டு இருந்தார். இல்லைனா பார்த்திங்க அப்படின்னா டீ போடுறதுனால எல்லோரும் அங்கே போய்டுறாங்க. இந்த வாட்டர் மெலன் வந்து திரும்ப மறுபடியும் வீட்டுக்கே போகிற மாதிரி இருக்கும். ஸோ இங்கே வந்து காஃபியும் டீயும் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுருக்குறாங்க. உங்களுக்கு என்ன பிடிக்கும், காஃபியா டீயா? எனக்கு டீ தான் பிடிக்கும். இன்னைக்கு எல்லாமே பிடிக்கும்னா 2 குழப்பி அடிச்சிருவாங்க இப்போ நிஷா. இந்த அடுப்பு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுங்க. எனக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. சீக்கிரமாக வேலையும் முடிஞ்ச மாதிரி இருந்துச்சு. ஸோ டீயெல்லாம் போட்டு குடிச்சு முடிச்சுட்டு ஃபுல்லாக நம்ம தான் க்ளீன் பண்ணிட்டும் வரணும். ஸோ ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பி வர்றதுக்கு 5:30க்கு மேலே ஆயிடுச்சு. எங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரெண்ட்ஷிப் டே அந்த மாதிரி தான் போச்சு. ரொம்ப ஜாலியாக நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட. கண்டிப்பாக இந்த விலாகும் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இந்த பார்க் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். எனக்கு எப்போதுமே வந்து இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஷெல்டர் புக் பண்ணும்போதே அது ஃபுல்லாக நம்மளுக்கு இருக்க மாதிரி இருக்கும். இதில் வந்து நிறைய ஸ்பேஸும் இருக்குமா. ஸோ நல்லாயிருக்கும் இந்த பார்க். குமர்லா பார்க்கு மொரைன் வியூவை விட இந்த பார்க் எனக்கு ரொம்ப பிடிக்கும். குமர்லா பார்க் ஃபிஷ்ஷிங்குமே இங்கே பண்ணிக்கலாம். பட் இந்த டைம் வந்து ஃபிஷ்ஷிங் பண்ணுறதுக்கு டைம் இல்லை அப்படிங்கிறனால இங்கே பண்ணலை. வீட்டுக்கு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா எடுத்துகிட்டு போன திங்ஸ் எல்லாம் திரும்ப எடுத்து வைக்கணும். இல்லைனா எனக்கு தூக்கமே வராது. உடனே எடுத்து வச்சு அரேஞ்ச் பண்ணி வச்சிடணும் அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு வேலைங்க. எத்தனை பேருக்கு இப்படி அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன்.